ஏட்டி சொர்ணம் சீக்கிரம் வாட்டி. ஏக்கா இரு வாரேன். முகத்துக்கு செத்தோல பவுடர் போட்டு கிளம்புனாதானே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். கண்ணாடியில பார்க்கும்போது எம்பூட்டு அழகா இருக்கேன் நானு. ஏடி எவ்வளவு நேரமா உன்னை வெளியே கிடந்து கூப்பிட்டுட்டே கிடக்குது. ஏக்கா சத்தம் கேட்டுச்சு. நானும் தானே என்ன வாரேன்னு சத்தம் கொடுத்தேன். உங்களுக்கு கேட்கலையோ? சத்தம் கொடுத்தியா? கேட்கவே இல்லை. ஏக்கா வெளியே போறல அதான் செத்தோல பவுடர் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏ சொர்ணக்கா பவுடர் அடிக்கலன்னா இப்ப என்ன உன்னை பொண்ணா பார்க்க வரவ? ஏமிட்டி பொண்ணு பார்க்க வந்தாதான் பவுடர் அடிக்கணுமோ? யாரு சொன்னா அப்படி? யாரும் சொல்லலாமா தாயே. வாங்க கிளம்புவோம், நேரம் ஆயிட்டு கிடக்கு. சரி வாங்க வாங்க கிளம்புவோம். ஏட்டி மங்கம்மா என்னாச்சுடி உனக்கு? வாயை பொழந்து மேனிக்கு நிக்க. அதானே என்னடி மங்கம்மாச்சு உனக்கு? அங்க அங்க பா பா அங்க அங்க பாப்பாவா? பாம்பு. என்னடி இது பாம்பு கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கா? ஆமா நான் தான் கூட்டி கொண்டு வந்து விருந்து போடியேன். ஏக்கா நீ வேற. இப்ப இப்ப என்னடி செய்ய? பாம்பு கூட டூயட் ஆடு. ஏட்டி மங்கம்மா. ஏட்டி அது தோரத்தை பாருங்கட்டி, ரெண்டு பேரும் கதை விடாம. ஏக்கா ஒரு பாட்டு பாடி விரட்டுக்கா. என்ன பாட்டுட்டி மங்கம்மா சொல்லியா? ஏக்கா பாம்பு வந்தா ஒரு பாட்டு பாடி விரட்டுவாங்களே அந்த பாட்டு. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. ஓ ஏக்கா எட்டிட்டி சமட்டி தள்ளிடுவேன் பார்த்துக்க. ஏமட்டி நீ தானே பாட்டு பாட சொன்னா? ஏக்கா விரட்டுறதுக்கு பாட்டு பாட சொன்னா நீ இந்த பாட்டை பாடி அது ஜோடியும் சேர்ந்து வந்துடும் போலையே. ஐயையோ ஒன்றுக்கே இங்கே கொலை நடுங்குது. இன்னொன்னா என்னை மட்டும் எதுக்கட்டி பாட சொல்லியா? 3 பேரும் சேர்ந்தே பாடுவோம். நல்ல பாம்பே. நாகராஜா எங்களுக்கு ஒன்றும் பண்ணிடாத, நாங்க ஓடியே போயிடுறோம். உனக்கு பால் முட்டெல்லாம் வாங்கி தரோம். எங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, சாக வேண்டிய வயசு இல்லை, எங்களை வாழ விடு. ஆச்சி என்னாச்சுங்க 3 பேத்துக்கும்? எதுக்கு இப்படி கீழே உட்காந்து பயந்து நடுங்கிட்டு இருக்கிய? மக்களே மக்களே அங்க நிக்காத மக்களே, உன் காலுக்கடியில பாம்பு. ஓடிருட்டி. பாம்பா? ஏக்கா உன் பேத்திக்கு கிறுக்கு என்னமோ பிடிச்சிட்டுன்னு நினைக்கேன். அதானே பாம்பை பார்த்துட்டு சிரிக்கா. எம்மாடி எம்மாடி என்னடி ஆச்சு உனக்கு? பாம்பை பார்த்து பதறி ஓடுவேன் நினைச்சா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அடக்கடவுளே பாம்பை கையில பிடிக்கிறாட்டி. ஏடி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கிட்டி அதை தூக்கி எங்க மேலே எரிஞ்சா? ஐயோ ஆச்சி அது உண்மையான பாம்பே கிடையாது, லப்பர் பாம்பு பொம்மை. சும்மா அது அப்படியே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மார்வில் பயன்படுத்துறதுக்காக வாங்கினேன். கடைசியில் பார்த்தா அதை பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க. என்ன மக்களே சொல்லுதா? உண்மைதான் ஆச்சி, அது சும்மா அப்படிதான் ஆடும். நீங்கள் கையில் எடுத்து வச்சு பாருங்க. நான் அதை இந்த டேபிள் மேலே தான் வச்சுட்டு போனேன். எப்படி கீழே வந்து விழுந்துன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை காற்றுக்கு எதுவும் கீழே விழுந்திருக்குன்னு நினைக்கேன். அதுக்கு ஒரு ரிமோட் உண்டு. அந்த ரிமோட்டில் ஆன் பண்ணால் இப்படி இப்படி ஆடும், இல்லைன்னா ஆடாமல் இருக்கும். அந்த ரிமோட்டை எங்கனையோ வச்சுட்டேன், அதை தான் தேடதுக்கு போயிருந்தேன். ஓ அப்படியா? நாங்கள் பயந்தே போயிட்டோம் டி. எங்களுக்கு கதி கிளங்கி போயிட்டு மக்களே. சே இவியலை மாதிரி நம்மளும் பயந்துட்டோன்னு சொன்னால் நம்ம இமேஜ் என்ன ஆகுது? மக்கா இவியை தான் பயந்துட்டாவ பார்த்துக்க. எனக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு முந்தியே தெரியும். சும்மா அவங்க கூட நானும் பயந்து நடுங்கின மாதிரி விளையாண்டேன். என்னம்மா நடிக்கா? அதான் பார்க்கா. எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டோ? இல்ல சின்ன பொண்ணு, நானும் ராதாக்காவும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முந்தி வந்துட்டோம். சுதா இப்பதான் வந்தா பார்த்துக்க. ஏக்கா ஆடு மேய்க்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. நானும் வீட்டில் பொழுது போகாம தானே கிடக்கேன். சின்ன பொண்ணு எப்பயும் நீயே நம்ம வீட்டுக்கு முந்தையே வந்துருவ. நம்ம ஒன்றா தானே ஆடு கொண்டு வருவோம். இன்னைக்கு காணலன்னு ஒன்னே உடம்புக்கு எதுவும் சரியில்லை போல. சரி படுத்து எதுவும் உறங்கியா போல, நம்ம எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா வந்துட்டேன். ஆட என்னக்கா நீங்கள் ஒரு ஃபோன் போட்டால் சிட்டா பறந்து வர போகிறேன். நான் நேரம் ஆனதே கவனிக்கல. அந்த ஆளை டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு மேலே நிமிந்து பார்க்கேன், மணி ஆயிட்டு. ஐயையோ ஆடை விட்டுட்டு போயிருப்பாவளேன்னு ஓடி வரேன். ஏட்டி நான் தான் உனக்கு ஃபோன் போட்டோம்லட்டி. அப்புறம் என்ன? ஏக்கா அப்படி சொல்லலக்கா,
நான் தினமும் ராதாக்கா வீட்டுக்கு இந்நேரத்துக்கெல்லாம் போயிடுவேனா, நாங்கள் சேர்ந்து தானே வருவோம். இன்னைக்கு நீங்கள் ஃபோன் போட்டிருக்கியே, மற்ற நாள் அவிய கூடயே வந்துடுவேன்ல, அதனால் ஏன் ஃபோன் போடலன்னு கேட்டேன். நீ தான் நேரத்தை பார்த்து முந்தையே போயிருக்கணும். அதுவும் சரிதான். இன்னைக்கு செத்தோல வெயில் கம்மியாக தான் இருக்குது பாத்தியலா? ஆமாம் சின்ன பொண்ணு, மற்ற நாளைக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா இந்த இலையெல்லாம் காற்றுக்கு அசைவா, நல்லா காற்றடிக்கிறதுக்கு ஒன்றும் தெரியல வெயில். ஆமாக்கா, என் நேரமும் வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்தால் நல்லாயா இருக்கு. சில நாளெல்லாம் ஒரு இலை கூட அசையாது, காற்றே வராது, புழுக்கமாக இருக்கும். இன்னைக்கு நல்லா பரவாயில்ல, வெயிலும் கொஞ்சம் தாழ்ந்து தான் இருக்குது, நல்லா காற்றும் வருது. ஏச்சுதாக்கா, காலையில் அந்த ஆளாக நடந்து போய்கிட்டு இருந்தேன், உங்கள் வீட்டில் ஒரே சத்தமாக கிடந்து. நான் கூட பழையபடி நீங்களும் அண்ணனும் தானே சண்டை போடுறியே, போய் விலைக்கு விடுவோன்னு பார்த்தேன். பிறகு நல்லா உத்து கவனிச்சா அது அந்த குஷ்பு பாட்டியும் நீங்களும் பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, என்னத்தை நடுவில் உள்ள போயிட்டு வேற எதோ பேசிக்கிட்டு இருப்பியேன்னு நான் போயிட்டேன். என்னாச்சு? அதை ஏன் சின்ன பொண்ணு கேட்க? அது ஒரு சாக்கெட்டு தைக்க கொடுத்துச்சு பார்த்துக்க. சரி, தைக்கிறதுல எதுவும் கோல்மால் பண்ணிட்டீங்களா? ஏட்டி, நான் போய் தைக்கிறதுல அப்படி பண்ணுவேனா? நான் தான் இந்த ஜில்லாலேயே சூப்பர் டெய்லர்னு பேர் வாங்கியிருக்கேன். யாரு? நீங்க? ஆமாட்டி, பிறவி இல்லையா? துணி தைப்பீங்கன்னு வேணா சொல்லுங்க, அதை ஏற்றுக்கிடுறேன். இந்த ஜில்லாலேயே சூப்பராக தைப்பேன்லாம் சொல்லாதியே. அப்படி யாரு சொல்லி நான் கேட்டதே இல்லை. சின்ன பொண்ணு, நானும் தான் அப்படி யாரும் சொல்லி கேட்டதில்லை, அதான் நானே சொல்லிக்கிட்டேன். ஒத்தரோசா, உங்களுக்கு கொழுப்பு தான். சரி, கதையை சொல்லுங்க. அட, அது தைக்க கொடுக்க ஒரு நாள் வந்தது. கையில் இந்த இடத்துல இப்படி டிசைன் வேணும், முன்னால் இந்த டிசைன் வேணும், பின்னால் இந்த டிசைன் வேணும்னு ஒரு 4 போட்டா கொண்டு வந்துட்டு, இந்த கேட்லாகெல்லாம் இருக்கும் பார்த்தியா, அதுலேருந்து டிசைனை அங்கங்கே வெட்டி ஒரு 4 கொண்டு வந்துட்டு, இது அங்கே இது இங்கேன்னு எல்லா கதையும் சொல்லியாச்சு. நானும் கேட்டுக்கிட்டேன். நான் என்ன நினச்சேன், அது பேத்தி ஊர்லேருந்து இங்கே வந்திருந்தால லீவுக்கு, அந்த பிள்ளை எதுவும் உடுக்க ஆசைப்படுது போலன்னு நினச்சேன். பிறகு அளவு இல்லை, அளவு சட்டை கொண்டு வரலன்னுச்சு. நான் சொன்னேன், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பேத்தியை வர சொல்லுங்க, நான் அளவு எடுத்துக்கிட்றேன்னு. ஏன் பேத்தி எதுக்குன்னு கேட்டுச்சு. பிறகு அளவு எடுக்க வேண்டாமா, அளவு இருந்தால் தானே நான் தைக்க முடியும்னு கேட்டேன் பார்த்துக்க. ஐயையோ, நீ தப்பாக புரிஞ்சுட்ட. இந்த ஜாக்கெட்டு என் பேத்திக்கு இல்லை, எனக்குன்னுச்சு பாறேன். என் மனசில் ஒரு இடியே வந்து விழுந்துட்டு. இப்போ எப்படி நீங்கள் வாயை பழக்குதியே, அதே மாதிரி தான் நானும் பழந்துட்டேன் பார்த்துக்க. ஒரு 5 நிமிஷம் நான் ஷாக்கிலே இருந்தேன். அப்புறம் அதுதான் தட்டி அம்மா என்ன கண்ணை திறந்து வச்சுட்டு தூங்குதியான்னு கேட்டு எழுப்பி விட்டுச்சு. அக்கா, ஆனாலும் கிழவிக்கு இந்த வயசில் ஆசையை பாருங்களா. ஏட்டி, என் நேரமும் ஒரே மாதிரி உடுக்கம்மா, ஒரு மாதிரி இருக்கு, வேற மாதிரி தைச்சு கொடுன்னா பரவாயில்ல. 1008 டிசைன் வேற கேட்டுச்சு பார்த்துக்க. சரி, 2 நாள் கழிச்சு வாங்க தைச்சி தரேன்னு சொல்லிட்டேன். அதில் முதுகுக்கு நல்லா இறக்கும் பின்னாடி கேட்டுச்சு பார்த்துக்க. சரி, வயசான ஆள் ரொம்ப இறக்கி வச்சு ஒரு மாதிரிலாம் இருக்கும்ன்ட்டு செத்தோடு அது சொன்னதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிட்டேன். அதுக்கு என்ன கத்துங்க வந்து தாம் தூம் தக்கத்தையான்னு குதிக்கி. நான் உன்னை என்ன சொன்னேன், கீழே கொஞ்சோன்னு 1 இன்ச்சுக்கு தானே வைக்க சொன்னேன், நீ எதுக்கு 1.5 இன்ச்சு வச்சா, நல்ல இறக்கமாக முதுகு வச்சாதான் பார்க்க அழகாக இருக்கும்னு அந்த பேசிட்டு போகுது அந்த பொம்பளை. கிளவி கூட அவ்வளோ இறக்கமாக தான் போடுது, ஆனால் நான் ஒரு நாள் அப்படிலாம் போட்டது கிடையாது பாரு. நீ எங்கே சேலை கொடுக்கா, ஒரு பேண்ட் சட்டையை போட்டுட்டு தான் அலையா? ஏக்கா, நான் அது சேலை கொடுக்காம பேண்ட் சட்டையில் அலையுதேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், சின்ன பிள்ளைகள் போடுற பாவாடை மாதிரி ஒரு பிராக்கு போட்டுட்டு அலையுதியே. ஏட்டி, இது பார்க்க உனக்கு குழந்தைகள் போடுற பிராகு மாதிரியே இருக்கு. ஏக்கா, இதை பார்க்க ஃப்ராகு மாதிரி ஒன்றும் தெரியல, அப்படின்னா கூட முட்டங்காலுக்கு கீழே வந்திருக்குமே, உங்களுக்கு அதுக்கு மேலேயெல்லாம் நிற்குது. என்னச்சுதாக்கா, நான் சொன்னது ரொம்ப சிரிப்பா இருக்கோ? குனிஞ்சு கடந்து சிரிக்கிய. சின்ன பொண்ணு, முட்டங்காலுக்கு கீழே இருக்கணும்னு சொன்னியா, அவியலுக்கு தான் முட்டங்காலே இல்லையே. ஏக்கா, மன்னிச்சிருங்கக்கா, விளையாட்டுக்கு தான் சொன்னேன், கோவப்படாதையே. ஏட்டிச்சுதா, மற்ற ஆளை கிண்டல் பண்ணது மாதிரியே இவளை கிண்டல் பண்ணுவாவ. இவ உங்க வீட்டுக்கு பெரிய மருமவா, நீ சின்ன மருமவா, 2 பேரும் ஒத்துமையா இருக்காண்டாமா. ஏக்கா, நாங்க ஒத்துமையாதாக்கா இருக்கோம், நீங்க எங்களுக்குள்ள சண்டையை மூட்டிடாதியே. ஏக்கா, கோச்சுக்கிட்டீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு, கோச்சுக்கிட்டேன். அப்ப கோச்சுக்கிடுங்க. எம்மா, நீ இங்கதான் இருக்கியோ? ஆமா மக்களே, இங்கதான் இருக்கேன். நீ என்ன இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கா? எம்மா, ஒரு விஷயம் சொல்லியதுக்கு தான் வந்தேன். விஷயமா? என்ன விஷயமாக்கா? அதை ஏன்டே கேக்குறிய? சரி, அப்ப கேட்கல விடு. ஐயோ, கேளுங்கத்தே, என்ன ஆச்சுன்னு. எடி, என்னாச்சுன்னு சொல்லு. பாத்தீங்களாக்கா, 3 வெளியே தான் அந்த வாய் பேசுறாவ. வீட்டுக்குள்ள ஒரு லப்பர் பாம்பை பார்த்து என்ன நடுநடுங்கிருக்காவ. அதான் பாராட்டி சின்ன பொண்ணு, என் மாமியாவோட காமெடியாவா தான் இருக்கு.
ஏக்கா உங்க மாமியா மட்டும் இல்ல 3 மாமியாலும் சேர்ந்து தானே அங்க கத்திருக்காவ. ஏக்கா அதெல்லாம் விடுங்க. 3 பேரும் ஏதோ உண்மையான பாம்புன்னு நினைச்சிட்டு பயந்துட்டாவ அலறிட்டாவ, அதெல்லாம் சரி. கடைசியில என் மாமியா அப்படியே ஒரு அந்தர் பெல்ட்டி அடிச்சிருக்கு பாத்தீங்களா? எனக்கு இதெல்லாம் முந்தியே தெரியும். நான் சும்மா விளையாண்டேன் உங்ககிட்ட பயந்த மாதிரி நடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா? அதான் அதுல ஹைலைட்.